காஞ்சிபுரத்தில் பிரியாணி கடை ஓனரை காரை ஏற்றி கொல்ல முயன்ற வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் மனைவியே வசமாக சிக்கியுள்ளார். ரகசிய காதலனுடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி தீர்த்து கட்ட திட்டமிட்டவர்கள் கூண்டோடு கைதானதன் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மேவலூர் குப்பத்தைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். இவர் பேரம்பாக்கம் தண்டலம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். கடையில் ஹரிகிருஷ்ணனுக்கு உறுதுணையாக அவரின் மனைவி பவானி இருந்து வந்துள்ளார். அண்மையில் ஹரிகிருஷ்ணன் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அப்படியாக சென்ற கார் ஹரிகிருஷ்ணன் பைக் மீது மோதி உள்ளது. நல்வாய்ப்பாக அவர் சிறு காயத்துடன் உயிர் தப்பி உள்ளார். இந்த நிலையில் புதிய செல்போன் எண்ணில் இருந்து ஹரிகிருஷ்ணனுக்கு அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசியவர், உன்னை கொலை செய்ய உன் மனைவிதான் எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறியுள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர், என்ன சொல்றீங்க என அச்சத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அவர்கள் உரிய பதில் கூறாமல் 5 லட்சம் ரூபாய் தந்தால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஹரிகிருஷ்ணனின் மனைவியை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளன. பிரியாணி கடையில் திருவாரூரைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் மாஸ்டராக வேலை செய்து வந்துள்ளார். அவருடன் ஹரிகிருஷ்ணனின் மனைவி பவானி நெருங்கி பழகியுள்ளார். இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. அதை கண்டுபிடித்த ஹரிகிருஷ்ணன் தனது மனைவியை கண்டித்ததுடன் மதன்குமாரை வேலையை விட்டே நீக்கியுள்ளார். இதையடுத்து முறை தவறிய உறவுக்கு இடையூறாக உள்ள கணவரை தீர்த்து கட்ட தனது ரகசிய காதலனுடன் சேர்ந்து பவானி சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி திருவாரூரைச் சேர்ந்த கூலிப்படையினருக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக பேரம் பேசியுள்ளனர். அதற்கு முன்பணமாக 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. முன் பணத்தை வாங்கிய கூலிப்படையினர் ஹரிகிருஷ்ணன் மீது காரை ஏற்றி கொல்ல முயன்ற போது அவர் நூலிழையில் தப்பியுள்ளார். பின்னர் அவரை கொலை செய்யும் முடிவை கைவிட்ட கூலிப்படையினர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன்னை விட்டு விடுகிறோம் என கூறி பேரம் பேசியுள்ளனர். அத்துடன் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய அவரின் மனைவியே அனுப்பியதையும் போட்டு கொடுத்துள்ளனர். இதையடுத்து உயிருக்கு அஞ்சிய பிரியாணி கடை ஓனர் போலீசின் உதவியை நாடியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவாரூரைச் சேர்ந்த கூலிப்படையினர் விக்னேஷ், விஜய், மணிகண்டன் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். அத்துடன் சதித்திட்டம் தீட்டிய ஹரிகிருஷ்ணனின் மனைவி பவானியையும் கைது செய்தனர். தலைமறைவான மதன்குமாரையும் கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முறை தவறிய உறவுக்கு இடையூறாக இருந்ததாக நினைத்து கணவனை கூலிப்படையை ஏவி தீர்த்து கட்ட ரகசிய காதலனுடன் சேர்ந்து மனைவியே சதித்திட்டம் தீட்டியது காஞ்சிபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.